ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஒரிஜினல் கிராஃப்ட்ஸ். இட்ஸ் மீ சித்ரப்ரியா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டெம்பிள் ஜுவல்லரி டெரக்கோட்டாவில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா கைக்கு நல்லா ஆயில் தேய்ச்சிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ தான் நல்லா இது ஒட்டாமல் வரும் க்ளே. அதுக்காக தான் நான் எண்ணெய் தேய்ச்சிக்க சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இது ஸ்மூத் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்மூத் பண்ணுறீங்களோ அப்போ தான் உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் இல்லாமல் நம்மளுக்கு க்ளே பிரேக் ஆகாமல் வரும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் இது மோல்டு பண்ணி வச்சுருக்கேன். இந்த மோல்டு எதில் பண்ணதுன்னா, நானும் இது க்ளேலேயே தான் பண்ணேன். என்கிட்ட இந்த லட்சுமி மோல்டு மாதிரி ஒரு ஜுவல்லரி இருந்துச்சு. லட்சுமி போட்ட ஒரு ஜுவல்லரி இருந்துச்சு. அதுலேருந்து அப்படியே நான் மோல்டு எடுத்து வச்சுருக்கேன். நம்மளோட டிசைன் தான். எப்படி வேணால் இந்த சின்ன சின்ன கம்மல்ஸு, ஸ்டட்டு இதெல்லாம் வச்சு எடுக்கலாம். அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை மேலே நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதை அப்படியே பார்த்து மெதுவாக எடுத்திங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் அதோட எட்ஜஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. ரவுண்டு வேணுன்னா ரவுண்டு, இல்லை ஒரு மாதிரி சர்க்குலாக ஸ்கொயராக வேணுன்னா அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஷேப்பில் எடுத்திருக்கேன். இதில் கீழே அந்த பீட்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ண போகிறனால இந்த மாதிரி இருந்தால் தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த எட்ஜஸ் எல்லாம் வச்சு தண்ணி வச்சு நல்லா ஸ்மூத் பண்ணிடுங்க. நான் எப்போவுமே ஸ்மூத் பண்ணிடுவேன். அந்த மாதிரி ஸ்மூத் பண்ணிடுங்க. அப்புறம் எதுவும் கிராக்கெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கிராக்கெல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா, பேக் பண்ணும்போது நம்மளுக்கு அது உடஞ்சிரும். அப்புறம் நம்மளுக்கு சும்மாவே கீழே விழுந்தாலே உடஞ்சிரும். டெரக்கோட்டா ஜுவல்லரி கீழே விழுந்தால் உடையும் தான். பட் இருந்தாலும் இனி கொஞ்சம் கேப்பெல்லாம் அதிகமாக இருந்துச்சுனாக்கா அது எச்சாவே உடஞ்சிரும். அதனால தான். இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டீட்டெயிலிங் ஆட் பண்ணிக்கலாம். டீட்டெயிலிங் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு பால் மாதிரி ரவுண்டாக உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். அது எதுக்கானா, நம்ம இந்த கழுத்தில் ஜாயின் பண்ணுவோம்ல, அந்த ஒயரோட கனெக்ட் பண்ண. இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் 2 ஐபின் டபுளாக கனெக்ட் பண்ணி வச்சுட்டு இதில் ஜாயின் பண்ணுறேன். இதில் ஃபுல்லாக நல்லா சென்டரில் வரைக்குள்ளே போகிற மாதிரி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லூஸ் ஆனிச்சுன்னா கீழே விழுந்துரும். அதனால் பார்த்து பத்திரமா அதை உள்ளே தள்ளி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு இந்த மேலே ஒரு ஹோல் போட்டுக்கணும். மேலேருந்து பார்த்திங்கன்னா நான் சேஃப்டி பின் யூஸ் பண்ணுறேன். இதுக்காகவே நிறைய பேர் நீடிலெல்லாம் வச்சுருப்பீங்க. அந்த நீடிலெல்லாம் இருந்துச்சுன்னா அது மூலமாகவும் நம்ம ஓட்டை போட்டுக்கலாம். என்கிட்ட எந்த ஒரு க்ளே ஜுவல்லரிக்காக எதுக்காகவும் டூல்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. நான் வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் பண்ணுறேன். இந்த மெத்தட் உங்களுக்கும் பிடிச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போடுற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் என்னை இன்னொரு வீடியோ பண்ண மோட்டிவேட் பண்ணும். இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இல்லை நீங்கள் சொல்கிற ஐடியாவில் நான் ஜுவல்லரி பண்ணுறதுனாலும் நீங்கள் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நானும் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். நான் இது எதுக்காக இந்த மாதிரி வீடியோஸ் சீரீஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுறேன்னா, எனக்கு நான் பர்சனலாக நான் செய்ய ஆரம்பிக்கும் போது எனக்கு எந்த ஒரு சேனல்ஸ்லேயுமோ இதுலேயுமோ நான் பார்த்ததில்ல. பேசிக்காக சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய சேனல்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபுல் வீடியோஸ் எல்லாம் இந்த மாதிரி நிறையா சேனல்ஸில் போடுறதில்ல. ஃபஸ்ட் இந்த மாதிரி சேனல்ஸே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால தான் நான் இட்ஸ் ஓகே, இந்த மாதிரி ஒரு வீடியோ நாம் கற்றுக்கிட்ட விஷயத்த நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த நெக் செயின்ஸுக்கு ஆட் பண்ணுற அந்த பீட்ஸ் மாதிரி இருக்குல்ல, இந்த டிசைன் பண்ணுறேன். இந்த மோல்டும் நானே தான் பண்ணேன். ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு திலகம் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டு அதை மோல்டு எடுத்து வச்சுருக்கேன். மோல்டு எடுத்தது மறக்காமல் வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் தண்ணியில் ஊறாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, அதில் சைடில் எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு, எட்ஜஸ் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஷீட்டு, ஒரு பிளாஸ்டிக் ஷீட் யூஸ் பண்ணுறேன். நைஃபை விட இது பெட்டராக இருக்குது எனக்கு கட் பண்ணுறதுக்கு. அதனால் இது யூஸ் பண்ணிட்டு அதே மாதிரி வாட்டர் வச்சு எல்லாத்தையும் ஸ்மூத் பண்ணிக்கோங்க. நீட்டாக கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் நீட் பண்ணால் கொஞ்சம் நீட்டாக பண்ணிட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு சேஃப்டி பின், அதாவது அந்த நிக்ரோம் ஒயர் உள்ளே போகிற மாதிரியான ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இப்போ சேஃப்டி பின்ஸு பின்னாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இல்லை அதை விட ரொம்ப சின்னதாக ஓட்ட போடுறீங்க அப்படிங்கும்போது அந்த ஒயர் போகாமல் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதே மாதிரி 2 ஷேப்பில் பண்ணணும். ஒன்று ஃப்ரண்ட்டு பார்த்துட்டு இருக்க மாதிரியும், இன்னொன்று பேக் சைட் பார்த்துட்டு இருக்க மாதிரியும் பண்ணணும். அதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. அந்த டிப்பை மட்டும் கொஞ்சம் பெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஒன்று ஸ்ட்ரைட்டாகவும், இன்னொன்று இப்படி நான் பண்ணுற பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் சைடில் பெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் சைடுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியே ஒரு 10 பீஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் 10 12 பண்ணாலே போதும் ஒரு சைடுக்கு. அதுக்கு மேலே பெருசாக தேவைப்படாது. நான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 செஞ்சு வச்சுருக்கேன். இப்படி லைனாக அடுக்கிக்கோங்க. லைனாக அடுக்கிட்டு ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்கா, அளவெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு பேக் பண்ணிக்கோங்க. பேக் பண்ணதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி ஒரு கோட்டிங் பிளாக் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். இது மேலே இன்னொரு கோட்டிங் கொஞ்சம் அந்த கேப்பெல்லாம் எதுவும் தெரியாமல் இருக்கிறதுக்காக இன்னொரு கோட்டிங் பிளாக் அடிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பிளாக் அடித்து வச்சுட்டிங்கன்னா யூஸ் ஆகும். நான் ஆன்டிக் ஜுவல்லரி பண்ணுறதுனால பிளாக் அடிக்கிறேன். நீங்கள் இல்லை நான் ஆன்டிக் ஜுவல்லரி வேணாம், எனக்கு நார்மலாக வேணும் அப்படின்னா ஃபுல்லாக கோல்டு அடிச்சுக்கோங்க. நான் கோல்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். நான் பார்த்தீங்கன்னா என்ன கோல்டு பெயிண்ட் யூஸ்
யூஸ் பண்ணுறேன்னா, நான் ரங்கீலால இந்த சின்ன பசங்க விளையாட கிடைக்கும்ல வாட்டர் கலர், அந்த கோல்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அந்த கோல்டு யூஸ் பண்ணுறேன்னா, எனக்கு இந்த கோல்டு ஃபெவிக்ரிலோடது எனக்கு இங்கே கிடைக்கல. லாக்டவுன் நிறையா பிரச்சனை, அதனால வந்து எதுவும் அந்த கோல்டு கலர் மட்டும் கிடைக்கல. மற்றதெல்லாம் இருக்குது. கோல்டு மட்டும் இல்லாததுனால நான் அந்த ரங்கீலா கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கேட்கலாம், ரங்கீலா கலர்ஸ் யூஸ் பண்ணால் வந்து தண்ணியில் கரைஞ்சிராதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் வந்து நான் வார்னிஷ் மேலே அப்ளை பண்ணும்போது வந்து அது தண்ணியில் எதுவும் ஆகாது. மேக்ஸிமம் நீங்கள் ஃபெவிக்ரிலோட பெயிண்ட் யூஸ் பண்ணுறது தான் பெட்டர். எனக்கு கிடைக்காததுனால நான் வீடியோக்காக இது யூஸ் பண்ணுறேன். அதனால நீங்களும் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே போடுறீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லை சேல்ஸ் பண்ணுற மாதிரினா அப்போ கண்டிப்பாக வந்து அந்த பெயிண்ட் தான் அடிக்கணும், வேறு வழி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீர் லாக் சொல்லுவாங்கள்ல, கீர் ஒயரில் வந்து ஒரு எட்ஜில் வந்து அந்த கீர் லாக் போட்டுட்டு அதை வந்து நல்லா அழுத்திட்டு வந்து அந்த கட்டிங் பிளேயர் இருக்குல்ல, கட்டிங் பிளேட் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருவேன். அது ப்ரெஸ் பண்ணி விட்டால் தான் அந்த இது வந்து வெளியே வராமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். பார்த்தீங்களா, இப்போ நல்லா வந்துட்டு அந்த கார்னர் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு அதே மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு எண்டிங்கில் வந்து ஒரு 2 பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். அந்த மாதிரி உங்களோட இதுதான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். பீட்ஸ் போடலாம், பீட்ஸ் போடாமலேயும் பண்ணலாம். இந்த நான் பண்ணும்போது பீட்ஸே இல்லாமல் இடையில கேப்லாம் போட்டிருப்பேன். நீங்கள் இடையில ஒவ்வொரு பீட்ஸ் போட்டு கூட பண்ணிக்கலாம். நம்ம ஐடியா தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இந்த ஒயர் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த பார்த்து வந்து ஹேண்டில் பண்ணணும். இல்லாட்டி வந்து கையிலலாம் குத்திக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பார்த்து பத்திரமா ஹேண்டில் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொன்றா வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணும்போது மறக்காமல் வந்து இடையில கொஞ்சம் ஃபெவிகால் போட்டுருங்க. நான் ஏன் ஃபெவிகால் போட சொல்கிறேன்னா, நம்ம வந்து போட்டுட்ருக்கும்போது அது ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு திரும்பிட்டு இருந்தால் நல்லா இருக்காதுல்ல பார்க்க. அதுக்காக தான் நான் ஃபெவிகால் போட சொல்கிறேன். இப்போ எல்லாத்துலேயும் நான் இடையில ஃபெவிகால் போட்டிருக்கேன். அப்போ இது என்ன ஆகும்னா மாறாது. இப்போ அந்த லாஸ்ட்டில் வந்து மறுபடியும் அதே மாதிரி அந்த கீர் லாக் ஒன்று போட்டிருக்கேன். இல்லாட்டி கோல்டன் பீட் போட்டுக்கலாம். கோல்டன் பீட் ஒன்று போட்டுட்டு இதையும் வந்துட்டு இப்போது இந்த நம்ம பண்ணி வச்ச டாலரையும் கனெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு கோல்டன் பீட் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து செட்டு ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் இந்த எட்ஜில் பண்ண மாதிரியே அந்த எட்ஜ்லேயும் வந்துட்டு கீர் லாக் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ராய்டரிங் நூல் எடுத்திருக்கேன். நான் ஏன் இந்த நூல் எடுத்திருக்கேன்னா, நீங்கள் வந்து இந்த பேக் சைடில் நம்ம மாட்டுவோம்ல, அந்த நாட்டுக்காக தான் நான் இந்த நூல் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா வந்துட்டு அந்த இது விற்கும். ஆல்ரெடி கடையில் வந்து இந்த நெக்லஸ்க்கு பேக் ரோப்னு கேட்டாலே கொடுப்பாங்க. அந்த ரோப் எடுத்துக்கலாம். இல்லை நான் போட போகிறதுனால வந்துட்டு நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பின்னாடி வந்து அந்த டாசல்ஸ்க்காக யூஸ் பண்ணுறேன். கையில் நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு அதை நல்லா மடிச்சுட்டு அந்த ஒரு எட்ஜில் வந்து கட்டிடுங்க. கட்டிட்டு இந்த கார்னர் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் வெட்டி விட்டுட்டு நல்லா வந்துட்டு இதையும் வந்து ஷேப் பண்ணிக்கோங்க. ஷேப் பண்ணிவிட்டு ஒரு சீப்பு வச்சு நல்லா சிங்னு வச்சுக்கோங்க. அழகாக வந்துடும். ஒரு மாதிரி பார்க்க நல்லாயிருக்கும். வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு எட்ஜில் வந்து நல்லா ஃபெவிகால் வந்து தொடச்சிக்கோங்க. ஏன்னா அந்த பீட்ஸ் உள்ளே போகிறதில்ல, அதுக்காக தான். நல்லா இந்த ஃபெவிகால் தொடச்சிட்டு நல்லா சுற்றிட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லா வந்து ஊசி மாதிரி வரும். அதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா பீட்ஸ் பண்ணால் ஈஸியாக உள்ளே போகும். நீங்கள் உட்டன் பீட்ஸும் போடலாம். இல்லை வந்து உங்கள்கிட்ட வேறு ஏதாவது அதே சேம் கலர் கோல்டன் கலரில் வேறு ஏதாவது பீட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுவும் போட்டுக்கலாம். இதுவும் வந்து இது ஆப்ஷனல் தான். நம்ம இந்த பின்னாடி பேக் ரூப்பில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தானே. அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சின்னா கோல்டு பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது கடைசியில் வந்து சேர்த்து வந்து கட்டணும். அந்த கேப் இருக்கும் இல்லைங்களா, அந்த கேப்பில் கட்டலாம். நான் வந்து சரி அது ரொம்ப சின்னதாக இருந்ததுனால சரி ஓகே அந்த கீர் ஒயர் போட்டதே வந்து தெரியாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் இதுலேருந்து இப்படியே கட்டுறேன். இதை கட்டிட்டு என்ன பண்ணுவேன்னா அதை சுற்றிக்குவேன். ஃபுல்லாக அந்த கம்பியெல்லாம் எதுவும் தெரியாமல் மேலே ஃபுல்லாக வந்துட்டு இந்த நூல் வச்சு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு முடிச்சு போட்டதுக்கப்புறம் மறக்காமல் அதில் கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணிடுங்க. ஏன் நான் ஃபெவிகால் அப்ளை பண்ண சொல்கிறேன்னா அந்த முடிச்சு வந்து லூஸ் ஆகும். அதுக்காக தான் ஃபெவிகால் அப்ளை பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபினிஷ் பண்ணது அப்பவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ப்ளைனாக ஒரு மாதிரி நல்லா இல்லாத மாதிரி தோணுச்சு. சரி அதுக்காக சரி நம்ம அடிஷ்னலாக கலர் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர் யூஸ் பண்ணுறேன். ரெட்டு, ப்ளூ, அப்புறம் க்ரீன் வச்சுருக்கேன். இந்த கலர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நீங்கள் என்ன கலர் வேணால் கொடுக்கலாம். நான் அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தம்ப்நெயிலில் பார்க்கும்போது இதை விட கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியும். ஏன்னா நான் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தேன் வந்து ஓகே கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி தோணுச்சு. சரி மறுபடியும் கொஞ்சம் கோல்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கோல்டு அப்ளை பண்ணேன். நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.